இல்லற இயல் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. பொருள் விளக்கம். அறம் என்று பெரியோர்களாலும் அறிவில் சிறந்தவர்களாலும் கூறப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும். அந்த இல்வாழ்க்கையும் மற்றவர்கள் பழிக்காத வகையில் நேர்மையான வகையில் மற்றவர்களுடன் அன்புடனும் கருணையுடனும் அந்த இல்வாழ்க்கை அமையுமானால் அது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இல்வாழ்க்கையில் மனைவி மக்களுடன் வாழக்கூடியவர் அறநெறி பெறலாமல் நேர்மையான வழியில் வாழ்வார். அவர் மற்ற உயிரினங்களிடத்தில் அன்பாகவும் கருணையாகவும் தீங்கு விளைவிக்காமலும் வாழ்வார். மேலும் அவர் மற்றவர்கள் பழி சொற்களுக்கு ஆளாகக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதால் இல்வாழ்க்கையில் வாழ்பவர்களையே அறநெறியில் வாழ்வதாகவும் அந்த இல்வாழ்க்கை அறம் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது. மேலும் துறவறம் பூண்டவர்களும் மற்ற உயிரினங்களிடத்தில் கருணையுடனும் அன்புடனும் மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் மற்றவர்களின் பழி சொற்கு ஆளாகாமல் வாழ்வார்களானால் அந்த துற வாழ்க்கையும் அறம் நிறைந்ததாக கருதப்படும். எனவே மற்ற உயிரினங்களிடத்தில் கருணையும் அன்பும் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையே அறம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. அறநெறியில் வாழ்பவர்களுக்கே பெரும் செல்வமும் அவர்களுக்கு பெரும் புகழும் சேர்கிறது. அவர்கள் வாழும் பொழுதும் சரி, அவர்களுடைய இறப்பிற்கு பிறகும் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டுமாயின் அவர்கள் நேர்மையான முறையில் அறம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டால் அவர்களுடைய புகழும் பேருமானது அவர்களுடைய இறப்பிற்கு பிறகும் நிலைத்திருக்கும். எனவே அனைவரும் அறம் நிறைந்த அந்த நேர்மையான வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் நம்மளுடைய புகழ் நிலைத்திருக்க பாடுபடுவோம்.